அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கனவா மீன் ரோஸ்ட் தாங்க செய்ய போறோம். இந்த கனவா மீன் ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா கனவா மீனை எப்படி கிளீன் பண்றதுங்கிற வீடியோவும் நான் காட்ட போறேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கனவா மீன் எப்படி கிளீன் பண்றதுன்னு தெரியாது. இந்த மீன் கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இப்ப நம்ம கனவா மீனை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்த்துடலாம். கூடவே இந்த கனவா மீன் ரோஸ்ட் எந்த மாதிரி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் கனவா மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து நான் ஒரு மீன் எடுக்கிறேன். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது தலை தான். இந்த தலை பீஸ் நம்மளுக்கு வேண்டாம். அதை நம்ம இப்படி இழுத்தாக்கா அப்படியே வெளியே வந்துடும். பாருங்க இந்த மாதிரி. அடுத்ததாக தலை பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ மீனுக்கு மேல இருக்கிற இந்த பிங்க் கலர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மீனோட தோல். இதை நம்ம இப்படி கை வச்சு எடுத்தாலே ஃபுல்லா வந்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கிளீன் பண்றது. பாருங்க இந்த மாதிரி நம்ம விரல் வச்சு இப்படி இழுத்தாலே போதும். இதுக்கு மேல இருக்கிற தோல் எல்லாமே வந்துடும். அவ்வளவுதாங்க. நம்ம சீக்கிரமா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தோல் எல்லாமே எடுத்தாச்சு. இனி பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு இதெல்லாம் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு வரும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி. பாருங்க இந்த மாதிரி. இது நம்ம எடுத்துடணும். இது அதோட வேஸ்ட் தான். இப்போ உள்ள கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு கையில ஒரு கத்திரியோ இல்ல ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி சுத்திட்டீங்கன்னா அத்தனை அழுக்கும் வெளியே வந்துடும். தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். இனி அடுத்த மீன் கிளீன் பண்ணி காட்டுறேன். மேலே இருக்கிறது தலை பீஸு, அது வேண்டாத நான் எடுத்துட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா மீன் மேல இருக்கிற அந்த பிங்க் கலர் தோல் எல்லாமே இந்த கையாலே இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இனி வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பாத்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது வேஸ்ட், அதையும் நம்ம எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மீன்ல பாத்தீங்கன்னா நானே இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கையில ஈஸியா எடுத்துடலாம். அப்புறமா நம்ம பைப்ல இருக்கிற தண்ணியில நம்ம காட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மீனோட தலை, அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். ஒரு சிலவங்க தலை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க தலை எடுக்க மாட்டாங்க. இப்ப நான் தலை பீஸ் எப்படி எடுக்கிறேன்னு காட்டுறேன். இந்த மேல இருக்கிற ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு தேவை. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பல்லு மாதிரி வரும் பாத்தீங்களா, அது வேஸ்ட். அதை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். இப்போ கீழே இருக்கிற இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நடுவுல இருக்கிற இந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அங்கங்க முத்து முத்து மாதிரி வந்திருக்கும். உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி தோல் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முத்து முத்து மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த நம்ம விரல் வச்சு இழுத்துட்டா எல்லாமே வந்துடும். அவ்வளவுதான். அப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துருக்க வேண்டியதான். இதுதான் தலை பீஸ். ஒரு சிலவங்க இது யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க இந்த தலை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லா மீனும் நான் கழுவி எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கழுவி எடுக்கிற பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டா இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம கிளீன் பண்ண இந்த மாதிரி மீனுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேற ஒரு மீன் நடுவுல கட் பண்ணி எடுத்தோம் பாத்தீங்களா, அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்ப நம்ம ரவுண்டா கட் பண்ணி எடுத்தாக்கா சமைக்காம பாக்கறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நான் இங்க பாத்தீங்கன்னா கழுவி எடுத்துட்டேன். இனி இதுல நாம உப்பு போட்டு கழுகணுங்க. உப்பு வினிகரும் போட்டு அடுத்தது கழுகணும். இப்ப மீனெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற அந்த கொழுப்பு அழுக்கு எல்லாமே கிளீனா வந்துடும். இப்ப கையை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப 2-3 தண்ணியில நம்ம இதை நல்லா கழுவி எடுக்கணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா 2-3 தடவை நல்லா கழுகுனதுக்கு அப்புறமா கடைசியா பைப்பு தண்ணியில நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறம் பைப் தண்ணியில நல்லா கழுவி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நீட்டா கிளீன் பண்ணி எடுத்தாச்சுன்னு. அவ்வளவுதாங்க. இனி அடுத்ததா கனவா மீன் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். அதுக்காக நான் இங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கலாம். இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பீஸ் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை குறைவான தீயில வச்சுக்கோங்க. இனி அடுத்ததா மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ வதக்கி விடுங்க. அடுப்பு குறைவான தீயில வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா குறைவான தீயில வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இனி அடுத்ததா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இங்க கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அந்த மீன் இருக்கு இல்லையா, அந்த கனவா மீன் எல்லாத்தையுமே நம்ம இதுல போட்டுடலாம். இப்ப கனவா மீன் போட்டதுக்கு அப்புறம் இதுவும் நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இப்ப இந்த மசாலா இந்த கனவா மீன் எல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கடைசியா பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த மீன்ல பாத்தீங்கன்னா தண்ணி விடுங்க, கண்டிப்பா இதுல தண்ணி விடும். இப்ப நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நான் தண்ணி ஊத்துற வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க மறக்காம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிஞ்சதும் மூடி ஓபன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கிரேவி பக்கத்துக்கு வந்திருக்கும். இப்போ மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மீன் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். இப்போ உங்களுக்கு ஊத்தி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா மூடி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கூட நல்லா தண்ணி எல்லாம் வத்துற வரையும் நான் வெயிட் பண்ணினேன். எனக்கு கனவா மீன் ரோஸ்ட் மாதிரி செய்யறதுனால நான் தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமா கடைசியா மல்லியெல்லாம் தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கனவா மீன் ரோஸ்ட் இங்கே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.